Friendship. Welcome, welcome, welcome. Respected sisters, teachers, and dear students, good morning and welcome to the investitures title and responsibilities of leaders today. We are gathered here in this momentous occasion to honor leadership, dedication, and service. Let us now begin this solemn ceremony with reverence and pride. தஞ்சை மாணவர்கள் கல்வி பணிதனை செவ்வனே செய்து வரும் நம் பள்ளியின் மாணவிகளின் பதவியேற்பு விழாவினை சிறப்பிக்க நம்மிடையே வந்திருப்பவர் திரு ஆர் வெங்கடேசன் அவர்கள். இவர் 34 ஆண்டுகள் காவல்துறையில் பாங்குடனே பணியாற்றி ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவில் காவல் ஆய்வாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். அன்னாரை கரவொலி எழுப்பி இன்முகத்துடனே வரவேற்போம். Dignity, devotion. These define the leaders we honor today. Let us witness the guard of honor presented by our அணு உரைவான் ஆவது அறிவான் எல்லையிலான் எங்கும் உள்ளான் எல்லையிலா இறைவொளி நம்மில் தங்கிட இணைந்திடுவோம் இவ்விரை வழிபாட்டில். அதிகாரம் 42 இறை வார்த்தை 6. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஜெபம். ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்ற திருப்பாடல் வார்த்தைகளுக்கு ஏற்ப இந்த இனிய நாளில் எம் பள்ளிக்கு புதிய தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிற உமது மேலான அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து தங்கள் பணியினை நன்முறையில் செய்திடவும் நட்புடனும் ஒற்றுமையுடனும் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்படவும் சக மாணவிகளுக்கு முன்மாதிரியாக திகழ தேவையான ஞானத்தையும் வலிமையையும் தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தாங்கள் சார்ந்துள்ள குழுவின் பாதுகாவலர்களான புனிதர்களின் நற்பண்புகளை பெற்றுக்கொள்ளவும் எம் மாணவிகளின் எதிர்காலம் ஒளிமயமானதாக அமையவும் வேண்டி அனைவரையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமேன். உலகாலும் இசை நாதமே இறைவா என் வாழ்வெல்லாம் உன்னை பாடுவேன். உலகாலும் இசை நாதமே இறைவா என் வாழ்வெல்லாம் உன்னை பாடுவேன். உலகாலும் இசை நாதமே இறைவா என் வாழ்வெல்லாம் உன்னை பாடுவேன். உன்னோடு வாழ்ந்திடவும் உனக்காக பணி செய்யவும் உன்னிலே கலந்திடவும் என் இறைவா உலகாலும்
இறைவாயின் வாழ்வெல்லாம் உன்னை பாடுவேன். பாப்பக 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 பக சக பாப்பக பாப்பக பதனி சனிதப்ப பாப்பக 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 பக சக பாப்பக பாப்பக பதனி சனிதப்ப நிரே கரி நீத பத பதனி நிரே கரி சா நிரே கரி நீத பத பதனி நிரே கரி சா. உந்தன் கரத்தில் என் பெயரை உரிமையாய் பொறித்து வைத்தவரே, உந்தன் கரத்தில் என் பெயரை உரிமையாய் பொறித்து வைத்தவரே, தாயின் கருவிலே என்னை தேர்ந்து தாயின் கருவிலே என்னை தேர்ந்து என்னை அழைத்த இறையவனே, உந்தன் பணிதனை செய்திடவும் உந்தன் அன்பினில் வாழ்ந்திடவும், உந்தன் பணிதனை செய்திடவும் உந்தன் அன்பினில் வாழ்ந்திடவும், உம் திருவழிதனில் நடந்திடுவேன் நல்லவர் மாட்சியில் சான்றாவேன், உம் திருவழிதனில் நடந்திடுவேன் நல்லவர் மாட்சியில் சான்றாவேன், உலகாலும் இசைநாதமே இறைவாயின் வாழ்வெல்லாம் உன்னை பாடுவேன். We now invite our esteemed guest, Reverend Sister Correspondent, to kindly come forward and do us the honor of lighting the ceremonial lamp, symbolizing the dispelling of darkness and the ushering in of knowledge and enlightenment. May we call upon our Reverend Sister Headmistress to light the lamp. Invite Mrs. Kyle, our PET staff member, kindly come forward and join us in lighting the lamp. ஒளியை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நரம்பினில் ஓடும் உணர்வே நற்றமிழே, அரங்கினில் ஆடும் தாயே கொற்றமிழே, உமை வணங்கி தலைவியர் பதவியேற்பு விழா என்னும் இந்த பெருமித தருணத்தில் அவையோர் அனைவரையும் களிப்புடன் இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கிறோம். சுலபமான பாதையில் நடப்பவர்கள் பயணிகள் என பெயரெடுக்கிறார்கள். தன் பாதங்கள் பழுதானாலும் துணிந்து நடப்பவர்கள் தடம் பதிக்கிறார்கள். கால நேரம் பார்க்காமல் கடமையே கருத்தாய் ஓய்வில்லா தொடர்பணியாம் காவல்துறை பணியில் 34 ஆண்டுகள் சிறப்புடனே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்தான் இன்றைய நம் விழா தலைவர் திருவாளர் வெங்கடேசன் அவர்கள். We now request our Reverend Sister Correspondent and Reverend Sister Headmistress. அன்னார் தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பொறுப்பேற்று பின்னர் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவில் ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்றவர். பணியில் நேர்மை, கடமையில் கண்ணியம், ஒழுக்கத்தில் உயர்வு என சிறப்புடன் பணியாற்றிய இவர் பூரண மது விலக்கை அமல்படுத்தியதற்காக உத்தமர் காந்தி விருது, சிறந்த புலனாய்விற்காக தமிழ்நாடு முதலமைச்சரின் அண்ணா விருது என பல விருதுகள் பெற்றுள்ளார். இவரின் நேர்மையான பணியின் பொருட்டு மக்கள் இவருக்கு வைத்த புனைப்பெயர்கள் வழிகாட்டும் ஒளி விளக்கு, வல்லரசு போன்றவையாகும்.
இவ்வாறு அருங்குணங்கள் பல கொண்டு அவனியில் ஆன்ற புகழ் கண்ட இன்றைய நம் விழா தலைவர் அவர்கள் வளரும் தலைமுறையினரின் பதவியேற்பு விழாவிற்கு தலைமை ஏற்பது சால சிறந்ததாகும். அன்னாரை அகம் நிறை மகிழ்வுடன் இங்கு குழுமியுள்ள அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். கேரளத்தை பிறப்பிடமாக கொண்டாலும் தஞ்சை மண்ணின் மீதும் தூய இதய பள்ளியின் மீதும் தனி பாசம் கொண்ட நம் பள்ளியின் தாளாளராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள அருட்சகோதரி கொச்சி தெரேசாள் அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். எண்ணமெல்லாம் மாணவியர் நலனிலே என்று திண்ணமாய் எங்களை பின்னென்று ஊக்குவிக்கும் தலைமைக்கு சிறந்த முன்னுதாரணமாய் விளங்கும் எம் தலைமை ஆசிரியர் அவர்களையும் அவரோடு தோளோடு தோள் நின்று உதவிடும் ஏனைய அருட்சகோதரிகளையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். பட்டமாய் எம்மை உயர்த்தி அதனை உயரே பறக்க வைக்கும் நூலாய் விளங்கும் ஆசிரியர்கள் களைப்பே அறியா காற்றாக உழைப்பே உயர்வாக செயலாற்றி வரும் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உடன் உழைப்பாளர்களையும் மகிழ்வுடன் வரவேற்கிறோம். ஒரு நல்ல தலைவர் தன் மீது நம்பிக்கை வைக்க மக்களை ஊக்குவிக்கிறார். ஒரு சிறந்த தலைவர் மக்கள் தங்களை தாங்களே நம்புவதற்கு ஊக்குவிக்கிறார். அத்தகைய சிறந்த தலைவர்களாக மாற காத்திருக்கும் ஏனைய மாணவியரையும் உற்சாகத்துடன் வரவேற்கிறோம். இன்பங்கள் கரைந்தொழுகும் இந்த இனிய விழாவிற்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடனே வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். Flag salute. Order. உயரே எழுந்து உணர்ச்சி அலைகள் உவகை நிறைந்து பறக்கும் நம் பள்ளியின் தன் நிகரில்லா கொடியோடு அதன் சிறப்பை பண்ணி அருளமுதான கடலே துணை செய்வாய் நீ தூயம் இறையே இறைவான்பின் ஊற்றே. அருளமுதான கடலே மெய்யாம் பண்பும் பாரலில் நிலைத்திட, மெய்யாம் பண்பும் பாரலில் நிலைத்திட, அளவிலா கல்வி அனைவரும் பெற்றிட, அளவிலா கல்வி அனைவரும் பெற்றிட இறைவான்பின் ஊற்றே. அருளமுதான கடலே வாய்மையும் தூய்மையும் மனதில் பொருந்திட, வளமாய் கல்வியை வையகம் பெற்றிட, வாய்மையும் தூய்மையும் மனதில் பொருந்திட, வளமாய் கல்வியை வையகம் பெற்றிட, தாயன பேணிடும் தயை மிகு பள்ளி, தாயன பேணிடும் தயை மிகு பள்ளி, தூய இதய மேல்நிலை பள்ளி, தூய இதய மேல்நிலை பள்ளி இறைவான்பின் ஊற்றே. அருளமுதான கடலே ஸ்டாண்ட் சிறந்தது. ஏனெனில் யாராலும் முன் கால்களை கொண்டு நடக்க முடியாது. முன்னேறிவிடு, வானம் வசப்படும் என்பதை March past, who exemplified discipline, dedication and leadership as they march forward. They carry not just the flag but also the values and spirit of our school. Let us honor their commitment and responsibility they uphold with grace. எனது வீர குழந்தைகளே, நீங்கள் மகத்தான பணிகளை செய்ய
நல்லவர்கள் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகாயத்தின் இடி ஓசைகளை செய்யுங்கள் என்பது லீடர்ஸ் ஐஸ் ஃப்ரெண்ட். விவேகானந்தரின் விவேகமிக்க வரிகள் தலைவியருடன் கைகோர்த்து நம்ம கள்ள பிறருக்காக என்ற லட்சிய நோக்கோடு வெற்றி நடை போட்டு வருகிறார்கள் வகுப்பு உப தலைவியர் குழுவினர். Assistant leaders eyes right. Helen Houses, inspired by Blessed Helen, known for her deep faith and the discovery of the true cross. This house reflects determination. Assistant leaders eyes right. Discovering and the strong devotion to the Christian faith, encouraging members to seek truth and bring light to eyes right. Named in honor of Saint Francis of Assisi, this house, Helen House Eyes Friend, embodies humility, compassion, and love for all creation. Francis House inspired its members to live in harmony with nature and serve others selflessly, following the example of one of history's greatest kingmakers. Eyes Right. அவர்களை தொடர்ந்து பிரதிபலன் எதிர்நோக்க பெரும் தன்மையில் உருகி ஒளி தரும் மெழுகு போல பெருநலம் பேண தம்மையே அர்ப்பணித்த இந்த புண்ணிய பூமியில் இறை தொண்டே இணைதன போற்றி அவதரித்த சுகந்த மலர்தான் புனித மரியா சுந்தா. இவரை பாதுகாவலியாய் கொண்டு தூய பலனாரின் கைகளில் தவழ்கின்ற பேச்சினை பெற்ற லில்லி மலனை அடையாளமாய் கொண்டு தூய்மை பணி செய்வை. அதுவே எங்கள் பாதை என பறைசாற்றி வருகின்றனர் அசுதா குழுவினர். Named Missionary Maud, known for her courage and faith in the first of persecution. Herman House inspires boldness, resilience, and a strong sense of this house are called to stand firm in their beliefs and leads with integrity. ஞானம் போற்றும் மெய்யடியார் தன்னையே தந்தவர் சகோதரி மேரி ஹெர்மை. ஆண்டவரின் நிறை அன்பை பெற இரக்கத்தையும் கருணையும் தன் இரு கண் ஒரு உயர்ந்த பொதுநல வாழ்வில் இறைவன் கரத்தில் இருந்து செயல்படும் சாதாரணர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். அத்தகையோரை பாதுகாவலராக கொண்டு வீர. We request our chief guest to come on the stage, please. We proudly present our school captain, P. Nithila of 12B, having an impeccable character and a role model for all. She is broad-minded and has interested in physics and mathematics. She has a very good handwriting. In the first year of HSC public examination, she secured first mark in physics and chemistry. கொடுங்க. ஓகே. பள்ளி மாணவி 10ஆம் வகுப்பு ஆ பிரிவை சேர்ந்தவர். தேசிய திறனறி தேர்வில் வெற்றி பெற்று வருடந்தோறும் 12,000 ரூபாய் ஊக்கத்தொகை பெற்று வருகிறார். அழகான கையெழுத்துக்கு சொந்தக்காரர். சொற்பொழிவு, கவிதை புனைதல் மற்றும் ஓவியம் வரைதலில் வல்லவர். அப்பா இங்கே பார்க்கணும். Leaders, attention. உறுதிமொழி. இயேசுவின் திரு இருதயத்தை பாதுகாவலராக பெற்றுள்ள நாங்கள் உண்மையும் பிறரன்பும் என்ற எங்கள் பள்ளியின் குறிக்கோளை சிறமேற்கொண்டு இயேசுவின் திரு இருதய பண்புகளான அன்பும் தியாகமும் பொருந்திய வாழ்வில் எங்களை இணைத்துக் கொண்டு பள்ளி சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இறைவனின் புகழும் எங்கள் பள்ளியின்
நற்பெயரும் சிறந்து விளங்க செயல்படுவோம் என்று உறுதி கூறுகிறோம். Leaders, stand at this. Mercy is very responsible and sincere. She is interested in mathematics and reading books. She is disciplined and well-behaving student. Also participated in many speech competitions and secured many prizes. கொடு அப்பா நில்லுமா, வாங்கிட்டு பாருமா, இங்கே பாருமா. ஓகே. செல்வி ஆர் மரியா ஜோஸ்பின். இவர் 11ஆம் வகுப்பு இ பிரிவை சேர்ந்தவர். மாநில அளவில் நடைபெற்ற கோகோ போட்டியில் பள்ளி அணியில் பங்கேற்றவர். நடிப்பு திறமை மிக்கவர். தனிநபர் நடிப்பில் இவருக்கு நிகர் பங்கு பெற்று பரிசுகள் பெற்றவர். Thank you, sir. Kindly take your seat. Helen, attention. உறுதிமொழி. புனித ஹெலன் அவர்களை பாதுகாவலியாக பெற்றுள்ள நாங்கள் தியாகம் என்ற குறிக்கோளை சிறமேற்கொண்டு நாங்கள் தியாக சிந்தனை உடையவர்களாய் செயல்பட்டு இறைவனின் புகழும் எங்கள் குழுவின் நற்பெயரும் சிறந்து விளங்க பள்ளி தலைவருடன் இணைந்து செயல்படுவோம் என்று உறுதி கூறுகிறோம். Hannah, stand at this. Is our beloved Francis House captain. She is well known for her good handwriting and English reading. She secured first place in and having good helping tendency. அப்பா இங்கே பாருமா. அதை வாங்கிட்டு பாரு. கொடுமா கொடுமா. அப்பா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே சார். பிரான்சிஸ் குழுவின் துணை பிரிவை சேர்ந்தவர். கண்ணை கவரும் கையெழுத்தினை கொண்டவர். கணித பாடத்தில் ஆர்வமிக்கவர். நடனம் ஆடுவதில் கவர். இங்கே தானே வருவோம். மொழி. புனித பிரான்சிஸ் அசிசியை பாதுகாவலராக பெற்றுள்ள நாங்கள் எளிமை ஏற்றம் என்னும் எங்களது குழுவின் குறிக்கோளை சிறமேற்கொண்டு உள்ளத்தை உயர்வாக்கி இறைவனின் புகழும் எங்கள் குழுவின் நற்பெயரும் சிறந்து விளங்க பள்ளி தலைவியுடன் இணைந்து பணிகளை செவ்வனே செய்வோம் என்றும் உறுதி கூறுகிறோம். Francis House, stand at this. Nikita of 12C is very bold and responsible in her work. She is interested in mathematics, inclusive environment, and has a great knowledge in essay writing and drawing. வாங்கிட்டு பேட்டே வாங்கிட்டு பாருங்க. அப்பா இங்கே பாருமா, இங்கே பாருமா. ஓகே. அணியரின் உப தலைவியாக பதவியேற்க வருபவர் யூத் தாட்சாயினி. இவர் 11ஆம் வகுப்பு கடந்த ஆண்டு எழுதிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றவர். அப்பா இங்கே பாருமா. Thank you, sister. Attention. புனித மரியா அசுண்டா அவர்களை பாதுகாவலியாக பெற்றுள்ள நாங்கள் தூய்மை வழி சேவை என்ற எங்கள் குழுவின் குறிக்கோளை சிறமை கொண்டு இறைவனின் புகழும் எங்கள் குழுவின் நற்பெயரும் சிறந்த
சிறந்து விளங்க பள்ளி தலைவியுடன் ஒருங்கிணைந்து செயலாற்றுவோம் என்று உறுதி கூறுகிறோம். Asuna, stand it is. May I request Miss Samana of 12A was kind-hearted person. She is talented in classical dance and has very good poetry and treats everyone both equal mentality. கொஞ்சம் திரும்பிக்க. ஓகே. வருபவர் செல்வி எம் கே தயாஸ்ரீ 11ஆம் வகுப்பு A பிரிவை சேர்ந்தவர். இசையில் ஆர்வமிக்கவர். சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றவர். பள்ளி அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் பங்கு பெற்று பரிசுகள் பல வென்றவர். Hermanos, attention. உறுதிமொழி. புனித ஹெர்மைன் அவர்களை பாதுகாவலாக பெற்றுள்ள நாங்கள் வாழ்வில் லட்சியம் என்ற எங்களது குழுவின் குறிக்கோளை முன்வைத்து ஏற்றத்தாழ்வின்றி இறைவனின் புகழும் எங்கள் குழுவின் நற்பெயரும் சிறந்து விளங்க பள்ளி தலைவியுடன் ஒத்துழைத்து பணிகளை செவ்வனே செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம். Hermanos, stand at 48 Junior National Basketball Championship held at Pondicherry and second position in under metric level of Asmita League and also on CM Trophy at district level. Thank you, sister. தலைவியாகிய நான் நல்ல போட்டிக்குரிய இயல்புடன் போட்டியாளர் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை மதித்து கலந்து கொள்வேன் என்றும் பள்ளியின் விளையாட்டு கழகத்தின் மாண்பிற்காகவும் போட்டி பந்தயத்தின் புகழுக்காகவும் உண்மை உணர்வுள்ள விளையாட்டு வீரனுக்குரிய பண்புடன் நடப்பேன் என்றும் மனம், மெய் மற்றும் மொழியால் உறுதி கூறுகிறேன். லீடர்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் மாக தொடுக்கப்படுவது போலவே எம் பள்ளியில் உள்ள அனைத்து குழுவினரும் நன்முறையில் திறம்பட சேவை செய்யவும் எம் பள்ளி மாணவியர் அனைவரும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து பள்ளிக்கும் சமூகத்திற்கும் பெருமை சேர்த்திட இறையருள் வேண்டி இக்கதம்ப மலர்களை இறைப்பதம் சமர்ப்பிக்கிறோம். We request our guests and our reverend sisters to please take your seat. மரியாவின் வேதபோதக சபைதனை உருவாக்கிய பாடுகளின் மரித்தாயார் பாசியோன் அவர்களை பாதுகாவலராக கொண்ட ஹெலன் அணியினர் ரோஜா மலர்கள் முட்களோடு கூடிய செடியில் பிறந்து மலர்ந்து அனைவரும் விரும்பும் வகையில் மனம் பரப்புவதைப் போலவே இக்குழுவில் உள்ள நாங்கள் அனைவரும் எங்களின் சேவை பணிதனில் வரும் எத்தகைய இடர்களையும் களைந்து பள்ளிக்கும் சமுதாயத்திற்கும் ஏற்ற பணிதனை திறம்பட செயலாற்றிட இறையருள் வேண்டி இந்த ரோஜா மலர்களை இறைப்பதம் சமர்ப்பிக்கின்றோம். இயற்கையின் ஓவியமாய் அமைதியின் வழியில் அனைத்துயிர்களையும் அன்பு செய்து பகைவரையும் அன்பு செய்து தூய உள்ளம் உடையவராய் வாழ்ந்த நம் புனித பிரான்சிஸ் அசிசி அவர்களை பாதுகாவலராக கொண்ட எம் அணியினர் அனைவரும் மல்லிகை மலர் இதழ் விரித்து மனம் வீசுவதைப் போலவே நாங்களும் தூய்மை அமைதி உள்ளம் உடையவராய் பள்ளியிலும் சமுதாயத்திலும் எங்களின் சேவை பணிதனை நன்கு உணர்ந்து திறம்பட செயலாற்றிட இறையருள் வேண்டி இம்மல்லிகை மலரினை இறைப்பதம் செய்கிறோம். முத்தி பேறு பெற்ற மரியா சுந்தா அவர்களை பாதுகாவலராக கொண்ட எம் அணியினர் அன்பின் அடையாளமாகிய லில்லி மலரினை போன்று செழிப்புடன் தூய்மை வழி சேவை என்ற எங்களின் குறிக்கோளினை மனதில் நிறுத்தி பள்ளி தலைவியுடன் இணைந்து எங்களின் பணிதனை சிறப்பாக செய்து பள்ளிக்கும் சமுதாயத்திற்கும் உகந்த பிள்ளைகளாக வளர வாழ இறையருள் வேண்டி இந்த லில்லி மலரினை காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம்.
மக்களுக்காக தங்களையே தியாகம் செய்து இறை சாட்சிகளாக மரித்த 7 அருட்கன்னியர்களின் தலைவி புனித ஹெர்மைன் அவர்களை பாதுகாவலராக கொண்ட எம் அணியினர் அனைவரும் பார்ப்போர் வியக்கும் வண்ணம் அழகு மிகுந்த நம் தேசிய மலராகிய தாமரையை போலவே நாங்கள் பள்ளிக்கும் தேசத்திற்கும் ஏற்ற செயல்களை செய்து பாராட்டுக்குரியவர்களாக திகழ இறையருள் வேண்டி இத்தாமரை மலர்களை இறைப்பதம் அர்ப்பணம் செய்கிறோம். சீரோடும் சிறப்போடும் கல்வியில் சிறந்த ஆலயம் போல் தந்தையில் சிறந்த பள்ளியாக எந்நாளும் போற்றப்படுகின்ற இந்த பள்ளியினுடைய மாணவ தலைவர்கள், குழு தலைவர்கள் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியிலே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொடுத்திருக்கிற தாளாளர் உள்ளிட்ட தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த பள்ளியின் பெருமை தஞ்சை மாவட்டம் மட்டுமன்றி தமிழகமெங்கும் பேசப்படுகிற பள்ளியாக இந்த பள்ளியை வழிநடத்தி சென்றவர்கள் லீடர்ஸ் டு லெஜெண்ட்ஸ் இந்த பள்ளியை வழிநடத்தி சென்று வரலாற்று மிக்க பள்ளியாக நடத்தியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி மேற்கோள் காட்டுகிறது. அதன் விளைவாகத்தான் லீடர்ஸ் டு லெஜெண்ட்ஸ் ஒரு நீண்ட நெடிய பயணம், அதில் ஒரு சிறிய அடியை எடுத்து வைப்பதில்தான் துவக்கம் இருக்கிறது, ஆரம்பம் இருக்கிறது. இந்த பயணம் ஒரு தலைவனாக பொறுப்பேற்றிருக்கிற ஒவ்வொரு செல்வங்களும் உறுதிமொழி எடுத்திருக்கின்ற இந்த உறுதிமொழியினை உண்மையோடும் உழைப்போடும் உயர்வோடும் கடைபிடிப்பீர்கள் என்பதில் எனக்கு ஏதும் ஐயமில்லை. இந்த பயணம் நெடுந்தூர பயணம். உங்களை திறமை மிக்கவர்களாக, வரலாற்றில் சிறப்பு மிக்கவர்களாக, வரலாற்றில் சான்றோர்களாக மதிக்கின்ற வகையில் இந்த பயணம் அமையும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்து, என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும், என்னை கல்விக்கண் திறந்த ஆசிரியர்களுக்கும், மண்ணில் வாழ்கின்றவர்களுக்கு வணக்கத்தையும், விண்ணில் வாழ்கின்றவர்களுக்கு எனது வணங்கியும் எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த லீடர்ஸ் டு லெஜெண்ட்ஸ், ஒரு தலைவன் பொறுப்பேற்கிறவன் எந்த நிலையில் இருக்க வேண்டும், அவனுடைய நிலைப்பாடு என்ன, அவனுடைய சிந்தனைகள் என்ன, அவனுடைய சிறப்பு என்ன, அப்படி என்பதையெல்லாம் ஒவ்வொரு தலைவரும் உப தலைவிகளும் பொறுப்பேற்கின்ற நிலையில் அவர்களை பற்றி சொன்னார்கள். மிக்க ஆனந்தம். தலைவர் பொறுப்பிற்கு தகுதியானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், அவர்கள் வழியில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். ஒன்றே ஒன்று, நம் செல்லுகிற வழி உண்மையானதாகவும் உயர்வுள்ளதாகவும் நேர்மையானதாகவும் இருக்குமேயானால் செல்வழி நன்று வெல்வது உறுதி, செல்வது நன்று வெல்வது உறுதி என்பதை உறுதிப்படுத்தும். ஆகவே நீங்கள் செல்கிற வழியெல்லாம் உங்கள் சிந்தனைகளை, எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி சிறப்பாக செல்வீர்களே ஆனால் உங்களுடைய வெற்றி நிச்சயம், வெல்வீர்கள் என்பதில் ஐயமில்லை. மிகச் சிறந்தவை எதுவோ அதுவே அரிதானவை. இந்த பள்ளி சிறந்த பள்ளி என்பதால் இதில் சேர்ப்பதற்கு தந்தையானவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே நமது தலைமை ஆசிரியரிடம் வந்து, இந்த வகுப்புகள் எனக்கு சயின்ஸ் குரூப் வேணும், அது வேணும்னு கேட்கும்போது அந்த தாயுள்ளம் கொண்டவர்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கி அரிதானவை சிறந்தவைகளை, சிறந்த மாணவர்களை அரிதானவர்களுக்கு வழங்கி அவர்களை படிக்க செய்த பள்ளி இந்த பள்ளி. முயற்சியின்றி முன்னேறுவதில் மனிதன் யாரும் இல்லை, முயற்சியின்றி முன்னேறிய மனிதர்கள் யாரும் இல்லை
நீங்கள் முயன்றுங்கள், முயற்சி செய்யுங்கள், முடிவது ஒன்றுமில்லை. முயற்சிகள் தோற்கலாம். நீங்கள் முடியாத இயன்றவரை அதை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சிகள் தோற்பதில்லை. அதைபோல உயருங்கள், நீங்கள் வானுரை உயர்வீர்கள் என்று சொல்லுகிறேன். விதவிதமான பலவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுப்பது கடினம். ஒரு வீராங்கனையாக இருந்தாலும் சரி, ஒரு கல்வியில் சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைய சூழலில் விதவிதமான கல்வி சூழல்கள், தொழில்நுட்பங்கள், பல்வேறு வகையான தொழில்நுட்ப வசதிகள் வந்த பின்பு அதை தேர்ந்தெடுப்பதிலே மாணவர்கள் சிறப்பான கவனத்தை கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த சிறப்பான ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் சீரோடும் சிறப்போடும் அந்த சாதனையாளர்களாக மாறுவீர்கள் என்பதை நான் இந்த தருணத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த சாதனைகள் லீடர்ஸ் டு லெஜெண்ட்ஸ். இந்த பயணம் நீண்ட பயணம், நெடிய பயணம் என்று சொன்னேன். அதில் ஒரு நீண்ட பயணத்தில் தலைவன் என்பவர் வழி நடத்துபவராக, தலைமை தாங்குகிறவராக இருக்கிற சூழ்நிலையில் அதனை சாதனைக்கு கொண்டு செல்வதற்கு வரலாறு மிக்க திறமையும் அவருடைய வாய்மையும் உழைப்பும் நேர்மையும் இருக்க வேண்டும். அவர்கள் அவ்வாறு அவ்வழிகளை கடைபிடிப்பார்களே ஆனால் அவர்கள் சாதனையாளராக மாறுவதில் எந்தவித ஐயமும் இல்லை. சாதனை பெற்று விளங்குவார்கள் என்பதிலும் ஐயமில்லை. ஒருவரின் திறமை சாதனை வரலாற்றில் இடம்பெறவில்லை என்றாலும் போற்றப்படுகிறவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுபவர்கள் போற்றப்படுகிறார்கள் என்கின்ற நிலையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற நிலையில் போற்றுவார் போற்றற்றும், தூற்றுவார் தூற்றட்டும் என்கின்ற நிலைப்பாட்டினை நீங்கள் உறுதி கொண்டு உங்கள் மன உறுதியோடு, மன வலிமையோடு, தூய எண்ணங்களோடு நீங்கள் கல்வியை பயில வேண்டும். வெற்றி பல பெற்று சாதனைகள் பெற வேண்டும் என்று இந்த நிகழ்விலே உங்களை மாணவ செல்வங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாதனையாளர்கள் விருது என்பது தலைவன் பொறுப்பேற்று சாதனைகள் மதிநுட்பத்தால் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சுமார் 25 ஆண்டுகள் அல்லது 30 ஆண்டுகள் சிறப்பான முறையில் பணியாற்றி சந்திராயன் 1, சந்திராயன் 2, மங்கள்யான் என்ற 3 விண்கலங்களை விண்ணில் பாய வைத்து நம் மண்ணிற்கு பெருமை சேர்த்த மயில்சாமி அண்ணாதுரையின் திறமைகள் தான் சாதனையாக பொன்னேற்றில் பொறிக்கப்பட்டு நம்மால் பேசப்பட்டு வருகிறது. அவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் அந்த இஸ்ரோவில் பணியாற்றி இயக்குநராக பணிபுரிந்து பல்வேறு நிகழ்வுகளை விண்வெளியை நடத்தி காட்டி பெருமை சேர்த்தவர் அவர். அதனால் அவர் சாதனையாளராக போற்றப்படுகின்றார். நம் ஊரைச் சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அவரும் ISROவில் இஸ்ரோவில் நாராயணன் சேர்மன் 2025. அவரும் பல்வேறு நிலைகளில் பல தடைகளை தாண்டி திறமைகளை பயன்படுத்தி உணர்வுகளை, உள்ளங்களை முழுநிலைப்படுத்தி எண்ணங்களை செயலாக்கம் செய்து வித்திட்டவர் நமது ISRO சேர்மன் 2025 திரு நாராயணன் அவர்கள். அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவரும் நம் மண்ணிற்காக, தமிழ்நாட்டிற்காக திறமையாக பணிபுரிந்து சாதனையாளராக பெயர் பெற்றுள்ளார் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல மாணவ செல்வங்கள் விளையாட்டில், நம் செஸ் விளையாட்டில் 2019 வயதான குகேஷ் தோமராஜா என்பவர், அவர் தனது 19 வயதிலேயே 5 வயதிலேயே அவர் அந்த செஸ் விளையாட்டில் பயிற்சி பெற்று பயிற்சியின் மூலமாக தொடர்ந்து அவர் முழு கவனத்தையும் முழு எண்ணத்தையும் உழைப்பையும் செலுத்தியதனால் அவர் வேர்ல்டு செஸ் மாஸ்டர் செஸ் சாம்பியன் 2025 என்ற சாதனையை புரிந்து நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அதே போல கிராண்ட் மாஸ்டர் 2018 பிரக்யானந்தா, அவரும் 2005 பிறந்தவர். அவரும் தன்னுடைய வாழ்நாளில் சிறு பள்ளி பருவத்திலிருந்து அதன் மீது ஆர்வம் கொண்டு முழு திறமையை செலுத்தி எண்ணங்களை உருவமாக்கி சாதனை படைத்து பிரக்யானந்தா இருக்கிறார். நமது விளையாட்டிலே திறமை என்பதில் எண்ணங்களையும் முழுநிலைப்படுத்தியவர்
ஃபுட்பால் பீலே பிரேசில் நாட்டைச் சேர்ந்தவர். இவர் ஃபுட்பாலிலே சிறந்த வீரராக திகழ்ந்திருக்கிறார். வாலிபாலில் காட் ஆஃப் இந்தியன் வாலிபால் என்ற சிம்மி ஜார்ஜ் என்பவர் விளையாட்டிலே பேரையும் புகழையும் சேர்த்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் அதே போல இப்பொழுது நடந்த நமது பகல்காம் தாக்குதலில், பாகிஸ்தானுடைய இருவரி தாக்குதலில் ஆர்மி கர்னல் சோபியா குரோஷி என்பவர் இந்தியன் ஆர்மியில் கர்னலாக பொறுப்பேற்று தலைமையேற்று வழிநடத்தி அந்த பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளை எல்லாம் முறியடித்த பெருமை அந்த பெண்ணிற்கு சாரும். அதேபோல ஏர்வின் கமாண்டர் ஒமிகா சிங் அவருடைய முழு திறமை, படிப்பு, விஞ்ஞானம், அறிவியல் திறனெல்லாம் தமது பாரத பிரதமர் அவர்களும் சரி, உள்துறை அமைச்சர்களும் சரி, அவர்களை கூட்டி நிலைமையை சமாளிப்பது எப்படி என்பதில் நாங்கள் அதற்கான உத்திகளை கையாண்டு வைத்திருக்கிறோம். அதற்கான ஆயுதங்கள் நம்மிடையே இருக்கிறது. எது வந்தாலும் நம்மை ஆட்கொள்கிற அந்த விதத்தை நாங்கள் கையாளுவோம் என்று உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் பல்விதமான ஏவுகணைகளை தாக்கியிருந்தாலும் அதையெல்லாம் முறியடிக்கப்பட்டு நாட்டு மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் வரலாற்று சாதனையாளர்கள். தற்போது எங்களுடைய காவல்துறையில் சொல்லலாம், சாதனையாளர்களை சொல்லி போனால் ஃபேமஸ் மேன் அண்ட் நொட்டோரியஸ் மேன் அதில் சொல்லுவோம். இவ்வளவும் சாதனையாளர்களை பற்றி சொன்னோம். இப்போது நொட்டோரியஸான ஒரு திறமைசாலி சாதனையாளர் ஒருவன் இருந்தான். அவன் கர்நாடக தமிழக எல்லையிலே வீரப்பன் என்பதை பிடிப்பதற்காக நொட்டோரியஸ் 2 மாநிலங்களுக்கும் தண்ணீரை காட்டிட்டு விட்டிருந்தான். காவல்துறையில் எவ்வளவு முன்னெடுப்புகள் எடுத்தாலும் அவர்களை எல்லாம் தாண்டி அவர்களை மிஞ்சுகின்ற அளவுக்கு அவரிடம் ஆயுத பலம், சிங்கிள் மேன் ஆர்மி. அவன் நினைத்ததை நினைத்தபடி செய்து காட்டினான். அவன் நொட்டோரியஸ் சாதனையாளன். அவனை முறியடிப்பதற்கு 2 மாநிலங்களும் ஒருங்கிணைந்து அவனுடைய சாதனை முறியடிக்கப்பட்டு அவனுடைய நொட்டோரியஸ் என்பதை நிலைநாட்டி இந்த தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் பெருமை சேர்த்தது போலீஸ் துறை. நமது உடல் ஆன்மாவே உடல். அந்த ஆன்மாவில் நம் எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் உடல் ஆரோக்கியத்தை மேற்கொள்ள வேண்டும். நேர்மையாக இருக்க வேண்டும். தெளிவான எண்ணங்களும் சிந்தனைகளும் வேண்டும். மாணவ செல்வங்களே, நீங்கள் இந்த வழி செல்வழி நன்று வெல்வது உறுதி என்று சொன்னேன். அதன் பின்னால் நீங்கள் ஒரு சிந்தனை கொள்ள வேண்டும். நமக்கு அறிவுலக ஆசான்கள் பல்வேறு நிலைகளை சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களை சுட்டி காட்டியிருப்பார்கள். நாம் உயர்வதற்கான வழிமுறைகளை சொல்லியிருப்பார்கள். ஆனால் நமக்கு இறைவன் படைத்தது இந்த உடலை ஒருவருக்கென்று ஒருவர் வேறு இல்லாமல் படைத்து அதனை கொடுத்திருக்கிறார். நம் மூளை செயல்படுகின்ற விதங்கள் 3 இலக்கணங்களை கொண்டிருக்க வேண்டும். நம் மூளை செயல்படுகிறது 3 இலக்கணங்களை கொண்டிருக்க வேண்டும். நம் மூளை எதை சேமிக்க வேண்டுமோ, எதை எரேஸ் பண்ண வேண்டுமோ, அழிக்க வேண்டுமோ, தீய எண்ணங்களை அழிக்க வேண்டும், நல்லவைகளை சேர்க்க வேண்டும். அவர்களில் நம் ஒரு நிகழ்வுகள், மறந்து போகக்கூடிய நிகழ்வுகள், ஒரு ஏதோ ஒன்றாக இருக்கலாம். நம் பெயராக இருக்கலாம், இல்லை சாப்பாட்டு விஷயமாக கூட நேற்று என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி என்ன சாப்பிட்டோன்றதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் மாறிவிடும். அடுத்த நாள் நமக்கு மறந்துவிடும். ஆனால் நம் ஆசிரியர்கள் நம் வகுப்பறையில் சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்களை சேவ் பண்ணி வச்சு நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். எரேஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை ஆசிரியர் நம்மை படிப்பதற்காக நமக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்களை மேற்கோள் காட்டுவதற்காக சொல்லிய விஷயங்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்களை ஒதுக்கி சேர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை சேர்க்க வேண்டும். அதே போல மூளை இன்னொன்று இலக்கணத்தை சொல்லுகிறது, ஸ்பீட். அந்த ஸ்பீடு என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள் நான் வீட்டிலேயே சொல்லலாம். நான் காலையில் எழுந்து பல் துலக்கி விட்டு வீட்டிலே செய்தித்தாள்களை படிக்கிற பழக்கம் இருக்குமானால்
அந்த பழக்கத்தில் இருக்கும்போது மனைவியார் துணைவியார் யார் இருக்கிறார்களோ என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவர்கள் நான் என்ன கேட்கப் போகிறேன் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் காஃபியோ தண்ணீரோ எது கேட்கிறோம் என்று நம்ம என்ன குடிக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதை செயல்படுத்தி காட்டுவார்கள். அந்த ஸ்பீட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நாம் நினைப்பதை கணினி கூட மின்சாரம் கூட கேட்க முடியாது கொண்டு வருகிறேன் என்று சொல்லுவார். அதே போல் அதற்கு உதாரணமாக ஒரு சாலையிலே நம்ம பெரிய சாலை அதில் பெரிய டைலரிங்கோ ஏதோ ஒன்று போயிட்டுருக்கோம். அவரை பார்த்து ஹலோ என்று சொன்னால் நாளை தருகிறேன் என்று சொல்லிடுவார். அது டைலராக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு பொருளாக கூட இருக்கலாம். அந்த ஸ்பீடு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த மூளை கணினியை விட வேகமாக செயல்படுகிறது. மூன்றாவதாக அந்த மூளையுடைய ட்ரைனிங், நாம் எதை பயிற்சி எடுத்துக்கொள்கிறோமோ, எதை திரும்ப திரும்ப செய்து கொள்கிறோமோ, கற்பித்தல், கேட்டல், வாசித்தல், உள்ள ஒப்புவித்தல், எதை செய்கிறோமோ அந்த நமது மூளையானது மூலாவது இலக்கணமாக பயிற்சியை பெறுகிறது. நான் சிறுபருவத்திலிருந்து இந்த பயிற்சி என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். எல்லாரும் வீட்டில் படிக்கிறதுக்கோ அல்லது எழுந்திருப்பதற்கோ அலாரம் வைப்பார்கள். நான் அலாரம் வைப்பதில்லை. படுக்கும்போது இரவில் தூங்கும்போது காலை இத்தனை மணிக்கு எந்திரிக்க வேண்டும் என்ற மூளைக்கு ஒரு செய்தியாக ட்ரைனிங்காக கொடுப்பேன். அது கட்டாயமாக 5 நிமிடத்திற்கு முன்னாகவே என்னை எழுப்பிவிடும். இந்த மூளையினுடைய இலக்கணங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு சூழலில் சொல்லுகிறார். அவர் நாடகங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். திடீரென சினிமாவிற்கான ஆரம்பம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவருடைய நாடக திறமையை பார்த்து சினிமாக்காரர்கள் அவர்களை அழைக்கிறார்கள். சினிமாக்காரர்கள் அவரை அழைக்கும் போது சொல்லுகிறார், உள்ளே அந்த ஸ்டுடியோவில் போய் நிற்கிறார். கடகட ஆரம்பத்தில் இந்த நாடகத்தில் நாடக மொழியில் நாடக வழியில் தான் பயிற்றுவித்த நாடக தமிழில் அவர் கலகலகலென கொட்டுகிறார். இவன் என்ன கூழாங்கற்களை போட்ட குரலாக கொலகொலோ என்று பேசுகிறானே அப்படி என்று ஏளனம் செய்கிறார்கள். அந்த சிவாஜி கணேசன் ஸ்டுடியோவை விட்டு வெளியே கண்ணீர் மழிய நாம் என்ன தவறு செய்தோம், நாடகத்தில் நடைபெற்ற உரையாடல்கள் எல்லாம் தெரிகிறோம், நம் திறமையை தானே தெரிவித்தோம், நம் எண்ணங்களை தானே தெரிவித்தோம், அவர்கள் நம்மை இழிவுபடுத்துகிறார்களே என்கிறார் என அழுகிறார். கண்ணன் பஞ்சு என்ற இயக்குனர் அவர்கள் ஸ்டுடியோவை விட்டு வெளியே வருகிறார். சிவாஜி கணேசன் அழுகிறவரை பார்த்து, கணேசன் அவர்களே, நீங்கள் நாடகத்தில் சிறந்தவர், உங்கள் திறமை என்றும் வெளிப்படும், உங்கள் திறமை இப்பொழுது சிரிப்பவர்களால் கைதட்டி உங்களை வாழ்த்துவார்கள் என்று சொல்லி அவரை ஆசுவாசப்படுத்தி அவருடைய எண்ணங்களை நிலைநிறுத்தி அவரை உற்சாகப்படுத்தி, திறமை உன்னிடம் இருக்கிறது, அந்த திறமை ஒரு நாள் உன்னுடைய சான்றாளனாக வெளிப்படும், அதற்கு காலம் வரும், காத்திரு என்று சொல்லுகிறார். அதே சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திலகத்தில் நம் ஒரு நிறைய படங்கள், பராசக்தி, நிறைய படங்களை கிராமத்து பெண்கள், பாமர மக்கள் அவருடைய நாடகத்தை பார்த்து சிவாஜியை தெய்வமாக வழங்கி கண்ணீர் விட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் திறமையை வெளிப்படுத்தினார்கள், பொறுமையை கடைபிடித்தார்கள், நிதானத்தை கடைபிடித்தார்கள். அதனால் அவர் அந்த சாதனையாளர் என்ற விருதை திறமையின் வாதத்தால், திறமையின் பொருளால், மதியின் உத்தியால் அவர் சாதனை தலைவர்களிலிருந்து விடுபட்டு சிறந்த சாதனையாளர்களாக போற்றப்பட்டார். அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் பத்மபூஷன், பத்ம விபூஷன் என்ற சாதனையாளர்கள் விருதையெல்லாம் வழங்கி அவரை கௌரவித்தது. ஒரு அரசன் தன் ஒரு நாள் வேட்டைக்கு செல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லி வேட்டைக்கு செல்லுகிறான். மந்திரியோடு அவருடைய சபாக்களோடு செல்லுகிறான். நீண்ட நெடுந்தூரம் சொல்லுகிறான். வேட்டையாடுவதில் அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிறது, வேட்டையாட முடியவில்லை, தண்ணீர் தாகம் வந்து விடுகிறது. அந்த தாகத்திற்கு தன்னுடன் இருக்கிற ஊழியர்களை, அமைச்சர்களை அவன் தண்ணீர் எடுத்து விடும்படி கொள்கிறான். மன்னவா, தேடி வருகிறேன், கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். எங்கும் தேடுகிறார்கள், ஊரெல்லாம் தேடுகிறார்கள், வெகு தொலைவில் சென்று தேடுகிறார்கள். அவர்கள்
தேடிய இடத்திலெல்லாம் தண்ணீர் கிடக்கவில்லை. ஒரு குருடனுடன் அவ்வழியாக அந்த தடங்களை வழி நடத்துகின்ற அந்த கட்டை எடுத்து தட்டு தட்டு என்று தட்டி கொண்டு வருகிறான். அப்பொழுது சத்தம் கேட்டு யாரோ பேசிக் கொண்டிருக்கிறார்களே, யார் என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த குருடனிடம் அந்த மந்திரியானவர் சொல்லுகிறார், நான் காட்டுக்கு வேட்டையாட வந்தோம், வேட்டையாடுவதற்கு களைப்பாடி விட்டோம், தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். அந்த கண்ணிழந்தவன் குருடன் தன் மூச்சு காற்றை ஒரு பக்கம் அகற்றி இன்னொரு பக்கம் விடுகிறான், மறுபக்கத்தை அகற்றி இன்னொரு பக்கம் அவன் அகற்றுகிறான். ஒரு குளிர்ந்த வாசனை, குளிர்ந்த நீரோட்டம் அவனுடைய மூச்சில் கிடைக்கிறது. அவன் இந்த திசையில் போய் பாருங்கள், ஒரு 2 கிலோமீட்டர் அளவில் ஒரு பெரிய நீர்த்தேக்கம் இருக்கிறது, அந்த நீர்த்தேக்கத்தில் நிறைய தண்ணீர் இருக்கிறது, உங்களுக்கு வேண்டுமானதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறான். குருடன் சொல்லுவதை மந்திரியானவன் நான் எங்கும் தேடிவிட்டேன், இவர் எதை பார்த்து சொல்லுகிறார் என்கிறான். ஐயா, எனக்கு ஒரு புலன் கெட்டு போயிருக்கிறது, மற்ற புலன்கள் எல்லாம் என்னை வழி நடத்தி செல்லுகிறது, அதனால் உறுதியாக கூறுகிறேன், இந்த இடத்தில் தண்ணீர் இருக்கிறது, நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்லுகிறான். அதை அரசன் கேட்டுக்கொண்டு, தண்ணீர் இல்லை என்றால் வீணாக அலைய வைத்து என்னை சோதனைப்படுத்தி விடாதே, நான் உன்னை கொன்று விடுவேன் என்று எச்சரிக்கிறான். அப்பொழுதும் அவனுடைய திறமையால் ஐம்புலன்களினுடைய எண்ணங்கள் அவனுடைய முதிர்த்ததனால் எண்ணங்கள் அவனுடைய மூளைக்கு சென்று உடனடியாக அந்த உத்தரவை பிறப்பிக்கிறது. அவன் உறுதியாக சொல்லுகிறான், நீங்கள் என்னை வெட்டினாலும் பரவாயில்லை, அந்த இடத்தில் நீர் இருக்கிறது என்று திரும்பவும் சொல்லுகிறான். உடனே ராஜா அவர்களை அழைத்து செல்லுகிறான். அந்த இடத்தில் போய் பார்க்கிறார்கள், நீர் நிறைந்த நீர், நல்ல நீர், குடிப்பதற்கு ஏற்ற நீர் கிடைக்கிறது. அழுகிவிட்டு ஆனந்தம் அடைகிறான். இவன் எப்படி இதை கண்டுபிடித்தான்? இவனை ஆராய வேண்டும், இவனுள் ஏதோ ஒன்று இருக்கிறது, இவனை நாம் அழைத்து வாருங்கள் உன் அரண்மனைக்கு என்று சொல்லுகிறான். சொன்னவுடன் வருகிவிட்டோம், இதை எப்படி ஐயா கண்டுபிடித்தீர்கள் என்றான். ஐயா, நான் குருடன், எனக்கு மற்ற புலன்களில் தெளிவும் மனத்தெளிவும் உள்ளத்தெளிவும் இருக்கிறது, அதனால் இதனை உணர்ந்தேன் என்கிறான். அவனது திறமையை பாராட்டி அரசவைக்குள் அவனுக்கு இடம் கொடுத்து ஒரு வட்டாச்சோறு, அப்பெல்லாம் அந்த இதில் கொடுப்பா வட்டாச்சோறு கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு உணவருந்தி கொடுத்த அங்கேயே அவனை அரண்மனையிலேயே அவனை வைத்திருங்கள், இவனை வெளியில் விடக்கூடாது என்கிறான். அரசவைக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறானோ அவனுடைய திறமையின் பாலை சோதித்து பார்க்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறான். அவரும் அப்படியே செய்கிறார்கள். ஒரு நாள் வைரங்கள் நிறைந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்பதற்கு ராஜாவுக்கு எண்ணம் வருகிறது. வைர வியாபாரிகள் எல்லாம் வரை சொல்லுகிறான். அவர்கள் கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் தொழில்நுட்பவாதிகளாக சோதிக்கப்படுகின்றன. அந்த சோதனையில் ஒரு சிலவற்றை தேர்ந்தெடுத்த அரசருக்கு அந்த தொழில்நுட்பாளர்கள் கொடுக்கிறார்கள். அந்த தொழில்நுட்பக்காரர்கள் கொடுத்த வைரங்களை எல்லாம் மன்னன் தேர்வு செய்துவிட்டு நம் அரண்மனையிலேயே அந்த குருடன் இருக்கிறானே அவனையும் அடையுங்கள், இதில் என்ன இருக்கிறது, இது சரியானவையா தொழில்நுட்பக்காரர்கள் சொல்லுவது என்பதை நிரூபிப்பதற்கு அவரை அழைக்கின்றான். அவரை அழைக்கின்ற போது அந்த வைரக்கல்லை அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த வைரக்கல்லை கையில் எடுத்து அந்த இறுக பிடித்து அந்த வைரக்கல்லிலிருந்து எடுபடுகின்ற ஒளிக்கற்றைகளில் வைத்து அவன் சொல்லுகிறான், இந்த வைரத்தில் ஏதோ ஒரு ரேகை விழுகிறது, அந்த ரேகை நிழலாக தெரிகிறது எனக்கு, இதை மன்னன் அருந்தினால் விபரீதங்கள் ஏற்படும் என்று சொல்லுகிறான்.
அந்த விஞ்ஞானிகள் தொழில்நுட்பவாதிகள் எல்லாம் இவன் குருடன், இவன் சொல்லுவது உண்மையல்ல, இதையெல்லாம் உண்மையான ஒரிஜினல்கள் என்று சொல்லுகிறார்கள். அவன் வாதிடுகிறான், இல்லை மன்னா, இது உடம்பிற்கு ஒவ்வாதது, இந்த அணிகலனை அணியக்கூடாது என்று சொல்லுகிறான். அதற்கு சோதனை காட்ட வேண்டும், நீ இதை எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்கின்றான். அந்த சோதனையிலே அவன் மன்னரை அழைத்து அதை இறுக பிடிக்க சொல்லி அந்த ஒளிக்கற்றைகள் ஊடுருவதை அவருக்கு காட்டி, மெய்ப்பித்து காட்டி, பரிசோதித்து காட்டி அவரை உணர வைக்கிறான். ஆகவே உன்னிடத்தில் நான் கற்றுக்கொண்டேன், இவர்களெல்லாம் போலியானவைகள் என்று உன் திறமையை சொல்லி உன்னை சான்றாளன், உன்னுடைய உணர்வும் உன்னுடைய திறமையும் என் அரசிற்கு, என் நாட்டிற்கு தேவை என அவரை அங்கே உணவளித்து அந்த அரசாங்கத்தை நிலைநிறுத்துகிற ஒருவனாக ஒரு குருடன் தன் ஐம்புலன்களில் ஒரு புலன்களை இழந்த போதிலும் தன் திறமையாலும் நல்ல எண்ணங்களாலும் தூய்மையான உணர்வுகளாலும் நேர்மையினாலும் அரண்மனையில் வாழ்விக்கப்படுகிறான். அவனை சான்றாளராக போற்றப்படுகிறார் அந்த மன்னரவையர் வைத்து. இதற்கெல்லாம் காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், தூயவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் விவேகானந்தர் சொல்லுகிறார். கால் டு தி நேஷன் என்கின்ற நிலையில் dream it, think it, live on the idea. நீங்கள் நினைவாற்றல் கொள்ளுங்கள், கனவு காணுங்கள், அதை ஐடியாவாக பயன்படுத்தி வழிநடத்துங்கள். உங்கள் தலைமை பொறுப்பும் ஒரு சான்றாளனாக்கும் என்கிறார். அதேபோல் அவர் சொல்லுகிறார், ஃபெய்த் அண்ட் ஸ்ட்ரெங்த். நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருக்குவீரானால் ஒரு செயலில் தீவிர எண்ணமும் தீவிர முயற்சியும் விடாமுயற்சியும் இருக்குமானால் அந்த நம்பிக்கையை கைவிடாமல் நீங்கள் இருப்பீரானால் உங்களுக்கு அந்த சக்தி வாய்ந்த திறமையை, பலத்தை மாணவர்களுக்கு அளிக்கும் என்று சொல்லுகிறார். ஸ்ட்ரெங்த் இஸ் மெடிசன் ஃபார் தி டிசீஸ். நம்ம உடல் பலம், உணர்வு பலம், உண்மை பலம் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு தீங்கற்ற மருந்தாக ஒருவனை உருவாக்கும் என்கிறார். அதேபோல வீக்னஸ் இஸ் டெத். ஒரு இயலாமையை அதுவே கொண்டு வராது, அது ஒரு ஸ்ட்ரெயினாகி மன அழுத்தத்தை தந்து நம்மை சீரழிக்கும், இறப்பிற்கு கொண்டு செல்லும் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் பவர்ஸ் ஆஃப் தி மைண்ட் அப்படிங்கிறார். மூளைக்கு என்னென்ன சிந்தனைகள், செயல்பாடுகள் அதையெல்லாம் ஒருங்கிணைத்து நம் ஒரு வழியில் செயல்பட வேண்டும். செயலாற்றுங்கள். சிறப்பானவர்களாக, சிறந்த சான்றாளர்களாக, வரலாற்றில் புகழ்மிக்கவர்களாக இருப்போம். என்னாலும் லீடர் டு லெஜண்ட்ஸ் என்ற பயணத்தை நீங்கள் தொடருங்கள். வெற்றி உங்கள் மீது வந்து சேரும். வெற்றியாளர்களாக, வரலாற்று மிக்க மாணவர்களாக, மாணவிகளாக சிறப்பீர்கள், சிறப்பிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி 3 வள்ளுவன் வகுத்த குறள்பாக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நிறைவு என்றவுடன் மாணவர்களிடத்திலே உற்சாகம். உண்மையில் காலம் கடந்து விட்டது. 11 மணி என்பது 12:45 மணி ஆகிவிட்டது. உங்களுடைய தாக்கம், உங்களுடைய உழைப்பு மானியிலிருந்து இதையெல்லாம் ஒருநிலைப்படுத்தி கொண்டு தான் இதை நிறைவு செய்கிறேன். அதிகாரம் 7, குறள் 67. தந்தை மகற்காற்றும் நன்றி, அவையத்து முந்தியிருப்பு செயல். தந்தை மகற்காற்றும் நன்றி, அவையத்து முந்தி இருப்ப செயல்.
ஒரு கற்றோர் சபையில் தன் மகனை ஒரு கல்வியில் சிறப்புடையவனாக அல்லது வேறு ஒரு துறையில் சிறப்புடையவனாக செய்வதே அவர்களுக்கு சிறப்புடையதாகவும் பேருதவியாக மனுக்கு செய்யும் உதவியாக இருக்கும் என்று ஒவ்வொரு தந்தையும் நினைக்கிறார். எங்கள் காலத்தில் பள்ளிக்கூடத்தில் போகணுன்னா நான் 8வது 1வது முதல் 8வது வரை முத்தாண்டிப்பட்டி புனித பீட்டர் பவுல் நடுநிலைப் பள்ளியில் படித்தேன். இப்பொழுது அது உயர்நிலைப் பள்ளியாக இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சியின் போது கூட நான் நினைவு கூர்ந்தேன், நாங்கள் அங்கே ஒரு சட்டமன்றமே நடக்கும். நான் சொல்லுவது 1977-78 சட்டமன்றத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்குமோ எனது ஆசிரியர் பெருமக்கள் அதனை அப்படியே நிகழ்வாக லைவாக நடத்தி காட்டினார்கள். அதில் நான் உணவு அமைச்சராக இருந்தேன். அந்த உணவு அமைச்சர்கள் மதிய உணவு இலவச மதிய உணவு திட்டம் எங்கும் அதை பார்க்க வேண்டும். அங்களது விடுதி இருக்கிறது, ஆர்ஃபனேஜ், அதை பார்க்க வேண்டும். நான் வெளியிலிருந்து வருவேன் என்றாலும் மாணவர்கள் தலைவர்களிடத்தில் திறமையும் வாய்ப்பும் இருக்கிற இடத்தில் பொறுப்பை ஒப்படையுங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்களே என் ஆசிரியர் பெருமக்கள், அவர்களை பொறுப்புகளை நிறைவேற்றுகின்ற மாணவிகளாக உங்களது திறமைகளை பயன்படுத்தி செய்வீர்கள். அதுபோல அந்த சட்டமன்றத்தை எனது ஆசிரியர் பெருமக்கள் நடத்தி சட்டமன்றம் எப்படி நடைபெறுமோ மினிட் புக்கிலிருந்து தீர்மானங்களில் இருந்து அனைத்தையும் வழிகாட்டி ஒரு சட்டமன்றத்தை இப்படிதான் நிகழும் என்பதை நான் 1977 அந்த நிகழ்வுகளையும் இந்த உறுதிமொழிகளை எடுக்கின்ற என்னுடைய தகுதிக்கேற்ப நிலை மாறாமல் ஒரு அளவுக்கேன்று என்னுடைய அதிகாரத்தை ஒரு அளவுக்கேன்று பயன்படுத்துவேன் என்கின்ற வாசகங்களை எல்லாம் தெரிவித்து அந்த உறுதிமொழியை எடுக்க வைத்தார்கள். அது மாதிரி மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நேர்த்தியுடனும் நேர்மையுடனும் உண்மையுடனும் செயல்படுவேன் என்று இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சியிலேயே செய்திருக்கிறீர்கள். இரண்டாவதாக குறளை ஒன்று சொல்லுகிறேன், தாயை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக. ஈன்ற பொழுதின் மெல்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த குறளில் தன் மகனை ஒரு சான்றோன் என ஒரு பள்ளி தலைவியாக கூட இருக்கலாம், குழு லீடராக அவங்க ஸ்கூலில் போய் வீட்டில் போனோன்னே அம்மா நான் கிளாஸ் லீடர், நான் குரூப் லீடர் அப்படின்னு சொன்னோன்னா அந்த தாய் பெருமைப்படுவாங்க. பள்ளி தலைமைக்கே அப்படி என்றால் ஒரு சான்றோனாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு அறிவியலாளனாக, ஒரு அறிஞனாக, ஒரு அறிவியல் வல்லுநராக செல்லும் போது அந்த சான்றோன் என பெயர் பெற்ற தாய் தன்னை ஈண்டெடுக்கும் போது அந்த செல்வத்தை நம்முடைய ஈன்ற பொழுது வழியை தாங்க முடியாமல் என்ன மகிழ்ச்சி அந்த மகளையோ பார்த்த பிறகு என்ன மகிழ்ச்சி அடைவாளோ அந்த மகிழ்ச்சியை பெறுகின்ற மகிழ்ச்சியை விட தன் மகன் சான்றோன் என பெயரை பெற்றதை பெருமையாக நினைப்பாள் என்று கூறுகிறார்கள். மூன்றாவதாக மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய பதிலுதவி என்னவென்றால், இவன் தந்தை இவனை பெற என்ன தவம் செய்தானோ என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் தந்தை அவர் மகனை வளர்த்திருக்கிறார், அவர் மகன் அவருக்கு செய்திருக்கிறார் என்ற பெருமையை தாய் மகனுக்கும் தந்தை மகனுக்கும் தந்தை பெற்றோர்கள் மகனுக்கும் செய்கின்ற உதவிகளை சான்றோர் பெருமக்களை ஈண்டெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் வள்ளுவன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நீங்கள் சாதனையாளராக வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகூறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். நன்றி என்பது மகிழ்ச்சியின் தொடர்புள்ளி, நல்வழிகளின் ஆரம்பம், அனுபவங்களின் வழி, அன்றாட வாழ்வின் யதார்த்தங்களை அன்பாய் ஊட்டி வளர்க்கும் இறைவா உமக்கு முதற்கண் நன்றி. வெற்றியாளர்கள் பரிசளிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் கடினமான உழைப்பால் வெற்றியை பரிசாக பெற்றுக்கொண்டவர்கள். அத்தகைய வெற்றியாளரான இன்றைய நம் விழா தலைவர் எம் மாணவியர் வெற்றியாளராய் மாற எழுச்சியூட்டும் கருத்துக்கள் பலவற்றை தன் அனுபவங்கள் மூலம் பகிர்ந்து எம்மை மகிழ செய்துள்ளார்.
அன்னாருக்கு நம் அனைவர் சார்பாகவும் மனம் நிறை நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இறை ஆசிரோடு எங்களை வழிநடத்தி செல்லும் தாளாளர் அவர்களுக்கும் அவையத்தில் நாங்கள் ஒளி வீச களம் தந்து வளம் பெற செய்யும் எம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உச்ச துணையாய் உதவிடும் ஏனைய அருட்சகோதரிகளுக்கும் எமது மகிழ்வான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நற்செயல் அனைத்தையும் நலமுற கற்பித்து பெற்ற அறிவினை பேணி வளர்க்க உதவும் எம் ஆசிரியர்களுக்கும் பள்ளி வளர வேராய் விழுதாய் உழைத்திடும் அலுவலக பணியாளர்கள் உடன் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் எமது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். லட்சிய திசை நோக்கி இன்னும் அதீத வேகத்தோடு புது உற்சாகத்தோடு பயணிக்க காத்திருக்கும் நாளைய தலைவர்களாம் எம் மாணவியருக்கும் எமது நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் ஒரு முறை மகிழ்வான விழாவிற்கு உழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Attention, National Anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जनति तरंगा दव शुभ नामे जाहे दव शुभ आशीष माहे गाहे दव जय गाला जन